எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹேங்கிங் பிளான்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங் பிளான்ட். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டோட நேமை பார்த்துக்கிட்டிங்கன்னா எபிசியா. ஸோ இந்த பிளான்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் தரப்போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். எபிசியா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. மொத்தத்தில் 50 வெரைட்டிக்கு மேலேயே இருக்குது. ஸோ கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த அழகு செடிகளை வந்துட்டு ரொம்ப அழகாகவே வளர்க்குறாங்க. இந்த கலர் மட்டுமே கிடையாது, எக்கச்சக்கமான கலர்ஸ்கள் வந்துட்டு நிறையவே அவைலபிளில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த செடிகளை பார்க்கும்போது. இந்த பூக்கள் இல்லைனாலும் கூட இந்த இலைகளுக்காகவே வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இலைகள் மட்டுமே இருக்கும்போதும் செடி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எல்லா செடியுமே நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. ஸோ அந்த லீஃபோட கலரை பாருங்கள், அதில் உள்ள ஒவ்வொரு ஃப்ளவரோட கலர்ஸையுமே பாருங்கள். அழகாக க்ரீன் கலரில் லீஃப் வச்சு ரெட் கலர் ஃப்ளவர். ஸோ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் சில்வர் மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த லீஃபில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். பூக்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒவ்வொரு இதில் இருக்கும். இப்போ இந்த க்ரீன் லீஃபில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லும் பிங்க்கு. இந்த மாதிரியான ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த லீஃப் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. லீஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அங்கங்கேயே ஃபுல்லுமே குட்டி குட்டியாக பஞ்ச் மாதிரி வைக்கும். ஸோ இதே வந்துட்டு அந்த ஹேங்கிங் வைக்கும் போது அந்த லீஃப் வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த வீட்டுக்கே ஒரு அழகை கொடுக்கும். இவ்வளோ அழகாக அந்த சில்வர் கலரை வச்சு அந்த குட்டி குட்டியாக ரெட் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காம்பினேஷனை பாருங்கள். ஸோ இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளான்ட்டில் வந்துட்டு ப்ரொபகேஷன் வந்துட்டு ரொம்ப ஈஸி. இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு கீழே உங்களுக்கு ஒரு தை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். லாங்காக நியூவாக க்ரோ ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஸ்டெம்பை நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இப்படி வந்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக லீஃபை அதில் இருந்து ப்ரொபகேஷன் பண்ணி எடுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு லீஃப்லேயுமே வந்துட்டு நம்மளால் ப்ரொபகேஷன் பண்ண முடியும். ஸோ லீஃபில் நீங்கள் வைக்கும் போதுட்டு உங்களுக்கு 1 மந்த் 2 மந்த் அப்படி ஆகலாம். ஸோ அந்த தையை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வேகமாகவே உங்களுக்கு வந்துட்டு தை வர ஆரம்பிச்சிடும். அந்த செடிகளும் வேகமாக க்ரோத் ஆகி வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு செடியிலேருந்து 10-20 செடிகள் வந்துட்டு தாராளமாக எடுக்க முடியும். இதை பார்த்தீங்களா, அதில் நீளமாக கம்புகள் இருக்குது பாருங்கள். அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் தை. அதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சாலே வந்துட்டு நம்மளுக்கு ஏகப்பட்ட செடிகளை வந்துட்டு க்ரோத் பண்ணி எடுக்கலாம். எல்லா எபிசியா பிளான்ட்டுக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ரொபகேஷன் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ எல்லா செடிகளையுமே இந்த மாதிரி தைகள் தான் வரும். குட்டி குட்டி லீஃபில் இருந்து கூட நம்ம தைகள் வந்துட்டு தாராளமாக எடுத்து வைக்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக நீங்கள் வைக்கும்போது சூப்பராக க்ரோத்தாகவே வருங்க. மேலே அதை ஹேங் பண்ணும்போது மேலேருந்து அது கீழே வரைக்குமே வளர்ந்துக்கிட்டே வரும். பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது வீட்டில் யாராவது வரும்போது நீங்கள் அதை முன்னே இப்படி ஹேங் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது லாங் வரைக்கும் அந்த ஹேர் போல் வளர்ந்துக்கிட்டே போவாங்க. அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே போகிறது வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளவர் வச்சுக்கிட்டே வரும். நீங்கள் இதை ஹேங்கிங் பிளான்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு மேலே வைக்க இடம் இல்லை, ப்ளேஸ் இல்லை அப்படின்ற போது ஹைட்டான ஒரு இடத்துல ஒரு தொட்டியில் இந்த மாதிரி சின்ன ஒரு தொட்டியில் நீங்கள் பாட் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அழகாக வந்துட்டு ஹேங் ஆகி வரும். அது ஏன்னா நீளமாக உங்களுக்கு கீழே இப்படி வளர்ந்துக்கிட்டே வரும். இதை பார்த்தீங்களா, நாங்கள் ஹேங் பண்ணது இந்த கீழே அந்த சைடில் வர ஒவ்வொரு கம்புகள்லேருந்து தான் ஒவ்வொரு தைகள் வந்துட்டு வரும். இப்படி ஹைட்டில் இருந்து அது க்ரோ ஆகி கீழே வரும்போது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டைரக்டான ஒரு சன்லைட் அப்படின்னா ஒரு விண்டோ சைடில் நம்ம வந்துட்டு போடலாம். ரொம்ப சன்லைட் இதுக்கு மேலே இந்த லீஃப்க்கு மேலே பட்டது அப்படின்னா லீஃப் வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டேரெக்டாக அந்த சன்லைட் வந்து படாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். ஒரு மார்னிங் 6 to 9 வரைக்கும் படுற அந்த வெயில் இருந்தால் கூட ஓகே தான். அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வாட ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு ஈரப்பதமான அந்த மண் கலவை வந்து இருக்கணும். எப்பயும் அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த லீஃபும் இந்த ஃப்ளவரோட இதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக அந்த பச்சைன்னு அந்த இலைகளுக்கும் அந்த இலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரெட் கலர் ஃப்ளவருக்கும் அவ்வளோ ஒரு அழகு. இந்த பிளான்ட்டை வந்துட்டு
டைரெக்டாக சன்லைட்டில் படுற மாதிரி க்ரோ பண்ணக்கூடாது. விண்டோ சைட், பால்கனி, லைட்டாக ப்ரைட்டாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி நம்ம க்ரோ பண்ணிக்கணும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரோ ஆகும். ப்ரொபகேஷன் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் இருந்து வர்ற சின்ன சின்ன தைகளை நம்ம ஈஸியாக அந்த கட்டிங்ஸை கட் பண்ணி எடுத்து நம்ம வந்துட்டு க்ரோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளான்ஸில் பக்கத்தில் உங்களுக்கு சைட் பையாக நிறைய தைகள் வரும். அதை கட் பண்ணி எடுத்து வச்சாலே நம்மளுக்கு போதுமானது. இந்த பிளான்ட்டுக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹேங் பண்ணி க்ரோ பண்ண போகிறதுனால அது ஹேங் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொக்கோ பீட், கார்டன் சாயில் அந்த மாதிரி நம்ம லைட் வெயிட்டான மிக்சடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா கவுடன் கம்போஸ்ட், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிளான்ட்டை வைக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாகவே வந்துட்டு பிளான்ட் வளருங்க. இதோட வேர்களெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லாங்காலாம் வளராது, ரொம்ப குட்டி குட்டியாக தான் வளரும். ஸோ ரொம்ப நம்ம திக்கான சாயில் மிக்ஸ் வந்துட்டு எடுக்கக்கூடாது, ரொம்ப லேசான சாயில் மிக்ஸ் தான் பிளான்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக வந்துட்டு க்ரோ ஆகும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு சாயில் மிக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்டெம் இருந்தது அப்படின்னா குட்டியாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கட்டிங்ஸ் ஏதாவது கிடச்சது அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதை பார்த்திங்கன்னா நான் லீஃப் மூலியமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி லீஃப் மட்டும்தான் எனக்கு கிடச்சது. என்னோடய செடி வந்துட்டு இந்த மலைகளில் கொஞ்சம் நான் கவனிக்காமல் விட்டதுனால மொத்த செடியுமே எனக்கு போயிட்டு, ஸோ அந்த இடத்துல இருந்து திரும்பவும் அந்த லீஃப் மூலியமாக எனக்கு இவ்வளோ பெரிய க்ரோத்தாகவே இந்த பிளான்ட் இந்த கலர் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்கிட்ட இருந்த எல்லா கலருமே போய் கடைசியில் இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு மிஞ்சி இருக்குது. உங்களுக்கு 10 டேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் நிறைய கலெக்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் ஹேங்கிங் பாட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ப்ரொபகேஷன் மெத்தடு ரொம்ப ஈஸியானதுங்க. ஸோ அதிலேருந்து வர லாங் ஸ்டெம்ஸான அந்த லீவ்ஸை நம்ம கட் பண்ணி வச்சாலே போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா அதில் நீளமாக ஒரு இது லேயர் போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா அதோட குட்டி தை. ஸோ அதுக்கு இப்படி பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்கள் வந்துட்டு வேகமாகவே அழுகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கும். அது ஏன்னா நம்ம வாட்டர் வந்துட்டு ஓவர் வாட்டரிங் ஆகிட்டு அப்படின்னா அந்த வேர்கள்லாம் வந்துட்டு வேகமாகவே அழுகிரும். இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி விடுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ மண் ட்ரையாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்துட்டு தண்ணியை கொடுக்கணும். அது ஹேங் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த லீஃப்க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த லீஃப்க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுக்க. பிளான்ட் ரொம்ப ஈரமாக இருந்தது அப்படின்னா தண்ணி கொடுக்க. மழைக்காலத்தில் இந்த செடிகளை வந்துட்டு மழை வந்து அதிகமாக படாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி மழை தண்ணிகள் வந்துட்டு இந்த செடிகள் மேலே விழுந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த செடியை வேறு இடத்துல எங்கேயாவது வைக்கிறது தான் சேஃபாக இருக்கும். நல்ல ஒரு பிரைட்டான ஏரியாவில் வைக்கும்போது தான் இந்த பிளான்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மலாக எல்லா செடிக்கும் கொடுக்குற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலே போதுமானது. நம்ம மாட்டுச்சாணம் உரங்களையும் இதுக்கு கொடுத்தாலே போதுமானது. இந்த செடியில் ஒரு ப்ராப்ளம் வரும். அது வந்து இந்த லீஃபுக்கு மேலே டாட்டாக எல்லோவாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற ஃபஞ்சசைடை இந்த செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் நர்சரியெல்லாம் போய் வாங்கினீங்க அப்படின்னா சின்ன ஸ்டெம் தான் இருக்கும், 50 ருபீஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. இதே தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டிங்ஸ் வாங்கி வச்சாலே போதுமானது. அங்கே 4-5 வெரைட்டிஸ் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும். கேரளா சைடு நம்ம போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கலர்ஸ் அங்கே வந்துட்டு நிறையாவே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்குறீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள். அதை வளர்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கலர்ஸ் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வாங்கி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்துக்கலாம். நம்ம ஒரு பிளான்ட்டை வாங்கி வளர்த்ததுக்கப்புறமா தான் அந்த பிளான்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் அது நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படின்றதும் தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங் பிளான்ட் தான் இது. உங்களுக்கு இந்த பிளான்ட்டை பற்றின டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.